திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் உரசை திருநெறிக் கழகமும் இணைந்து நிகழ்த்துகின்ற திருமந்திர சிந்தனை நாம் தொடர்ந்து உபதேச பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் ஆகமங்களினுடைய பிழிவு என்று பெருமானே குறிப்பிடுகின்றார். என்னை நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் குறிப்பிடுகின்ற அந்த இடத்திலே தமிழ் என்பது ஆகமத்தை குறித்து நிற்கிறது. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமானும் சிவபுராணத்திலே கூறி நிற்கின்றார். எந்த நூல் ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலங்களையும் போக்குகிறதோ அதை ஆகமம் என்று சொல்லலாம். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களினுடைய துன்பங்களில் இருந்து உயிர்களை விடுவிப்பதற்கு, மும்மலங்களினுடைய கட்டிலிருந்து உயிர்களை விடுவிப்பதற்கு, சொல்லனாத துயரை தொடர்ந்து அடைந்து வருகின்ற உயிர்க்கு நீடித்த நிலைத்த தொடர்ந்த இன்பம் வழங்குவதற்கான நெறிமுறைகளை அருளுவது ஆகம். அந்த ஆகமங்களை சிவபெருமானே தந்தான் என்பதுதான் சிவாகமங்கள் சொல்லுகிற நெறி. நந்தியம்பெருமான் மூலம் தாம் கேட்ட ஆகமங்களையே, அந்த 9 ஆகமங்களையே 9 தந்திரங்களாக செய்து தந்ததாக திருமூலர் பேசுகிறார். 28 ஆகமங்களிலே 9 ஆகமங்கள் மட்டும்தான் கிடைத்தன என்று சொன்னால் மீதமுள்ள 19 ஆகமங்களிலே நமக்கு செய்திகள் இல்லாமல் போயிற்று என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அன்பர்களே, 9 ஆகமங்கள் 28 ஆகமங்கள் என்றால் நெறிகள் 28ஆக பிரிக்கப்பெற்று அவற்றிலே பார்ட் 1 பார்ட் 2 என்று பார்ட் 28ஆக சொன்னதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். 28லும் ஒரே கருத்து தான், ஒரே நெறிகள் தான் பல்வேறு முறைகளிலே சொல்ல பெற்றிருக்கிறது. எனவே 9 ஆகமங்களை கற்றாலே 28 ஆகமங்களிலே என்னென்ன நெறிகள் முறைகள் உண்டோ அத்தனையும் அதிலே விரவி போய் அதிலே சொல்ல பெற்றிருக்கின்றன என்பதனாலே 28 ஆகமங்களினுடைய திரண்ட கருத்துக்களும் 9 தந்திரங்களாக திருமூலர் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். எனவே திருமந்திரம் என்பது மந்திரம் என்று அழைக்கப்பெறுகிற அந்த நிலையிலேயே நம்முடைய துன்பத்தை நீக்குகின்ற, நம்முடைய துயரத்தை போக்குகின்ற, ஆன்மாவிற்கு ஆனந்தம் வழங்குகின்ற நூல் என்பதுதான் அதற்கு பெயர். தந்திரம்னா கயிறுன்னு அர்த்தம். தந்திரம்னா நூலு, கயிறு என்றெல்லாம் பொருள் உண்டு. பல பிரிகள் சேர்ந்து கயிறு அமைவது போல பல மந்திரங்கள் சேர்ந்து ஒரு தந்திரம் அமைந்தது. பல பிரி சேர்த்துதானே பின்னி கயிறாவது. ஒரு கயிறுக்குள்ளே அல்லது ஒரு தந்திரத்திற்குள்ளே பல மந்திரங்கள், அப்படி 3000 மந்திரங்களை அருளி செய்திருக்கிறார். எதுக்கு படிக்கணும் இதெல்லாம்? எதற்காக இவைகளெல்லாம் நம்முடைய பொன்னான நேரம் பயன்படுமாறு அமையுமா? நம்முடைய வாழ்விற்கு இவைகள் ஏதாவது பயன் தருமா? உண்மையிலேயே நமக்கு இவைகள் எல்லாம் துன்ப விடுதலை தருமா என்று நாம அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே எல்லா செயல்களும் நாம் ஒரு பயன் நோக்கியே செய்து வருகிறோம். அதுதான் அறிவுடைமை என்பதும் நம்முடைய கருத்து. பயன் கருதாது பேசுவதும், பயன் கருதாது செய்வதும், பயன் கருதாது ஒன்றை சிந்திப்பதும் இந்த வாழ்வினுடைய வீணான பகுதி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். சிந்திப்பதாக இருந்தாலும் அல்லது செயல்படுத்துவதாக இருந்தாலும் அல்லது பேசுவதாக இருந்தாலும் பயனில சொல்லாமை அப்படின்னு ஒரு பகுதி வச்சார். யாரு? திருவள்ளுவர். பயனில சொல்லாமை அப்படின்னு வச்சார். அப்ப சொல்லுகிற பொழுது கூட பயனுடையவை தானா? சிந்திக்கிற பொழுது ஒரு நல்ல விஷயத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய பொன்னான நேரத்தை சிந்தனையில இந்த சிந்தனையை செலுத்துகிறோமே, இது உரிய செயல்தானா? இதுக்கு செலவழிக்கலாமா? ரொம்ப பேர் அடுத்தவனை கெடுக்கிறதுக்குனே சிந்திச்சுட்டு இருக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய நலனை கெடுப்பதற்கும் மற்றவரை வஞ்சிப்பதற்கும் அதிக நேரம் சிந்தனையிலே செலவு செய்கின்றார்கள். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க? நினைப்பதினாலே ஒரு தவறும் வந்து விடாது, செய்கை செய்தாதான் தப்பு, செஞ்சாதான் தப்பு அப்படின்னு. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க? பேசுறதுனால ஒண்ணும் வந்துடாது, செஞ்சாதான் தப்பு என்று ரொம்ப பேர் நினைக்கிறார்கள். அறியாமையினால சொல்லுவது. நாம சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் இந்த சத்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சத்திலே எதிரொலி உண்டு.
நியூட்டனினுடைய மூன்றாவது விதி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction என்பதுதான் நியூட்டனுடைய மூன்றாவது விதி. நியூட்டன் என்னவோ சமீபத்தில் அதை கண்டுபிடித்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அதனாலே மிகப்பெரிய தத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விஞ்ஞானத்திலே முன்னேற்றம் ஏற்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் இந்த தத்துவங்களை எல்லாம் ரொம்ப அழகாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம கொள்கை என்னன்னா, நம்மால் சொன்னா நம்ம அதிகமா அதை மதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கொள்கையோட நாம இருக்கிறோம். இல்லைன்னா அவற்றையெல்லாம் 101 கோடியின் மேற்பட விரிந்தனர் திருஅண்ட பகுதியில. ஒன்றுடன் ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடி, ஒன்றுடன் ஒன்று நின்ற எழில் பகரின். எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு நீக்குது அப்படின்னாரு. தட் இஸ் கிராவிடேஷனல் பவர். எல்லா அண்டங்களும் அதனுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றனவே, இதற்கு அடிப்படை ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றன மணிவாசகர் சொன்னார். அது எப்ப சார் சொன்னார்? நீங்க தான் சொல்லுங்களேன். நியூட்டனுக்கு முன்னையா நியூட்டனுக்கு அப்புறமா? நீங்க தான் சிந்திக்கணும். விஞ்ஞானம் படித்ததுனாலே எனக்கு தெரிகிறது, பொறியியல் துறையிலே இருந்த காரணத்தினாலே எனக்கு தெரிகிறது. நானும் பரீட்சை எழுதி மார்க் வாங்கி பாஸ் பண்ணி வந்தவன் தான். இந்த விதிகளை எல்லாம் அது என் தலை விதி, வேற விஷயம் இல்லை. ஆனால் இந்த விதிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்முடைய ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது இதுதான். திருமந்திரம் போன்ற நூல்களை கற்பதினாலும் சிந்திப்பதினாலும் கேட்பதினாலும் நம்முடைய பொன்னான நேரம் திருவருளாக, திருவருள் புண்ணியமாக மாறுகிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய அறிவு தூய்மைப்படுத்தப்படுகிறது, நம்முடைய செயல் தூய்மை உறுகிறது. இவைகளெல்லாம் திருமந்திரத்தினாலே நிகழ்கின்ற அற்புதங்கள். அன்பர்களே, நம்முடைய திருமுறைகளிலே 10வது திருமுறையாக திருமந்திரம் அமைந்திருக்கிறது. அது திருமுறை 10ஆக அமைந்திருப்பதனாலே அது காலத்தினாலே பின்பட்டது என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. கால அமைப்பிலே திருமுறைகள் தொகுக்கப்பெறவில்லை. 7 வரைக்கும் தொகுத்துட்டார் அவர், நம்முடைய நம்பியாண்டார் நம்பி. அது தொகுத்த பிறகு மற்றவற்றை எல்லாம் தொகுக்கிற பொழுது அமைந்த வாக்கிலே, கிடைத்த வாக்கிலே அவற்றை எல்லாம் தொகுத்தார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. அது 10வதாக அதை வைப்பதற்கு ஒரு நுட்பமாக நாம் பார்க்கிற பொழுது, உங்களுக்கெல்லாம் திருமந்திரத்தை செய்தது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யார் செய்தார்? திருமூலர் செய்தார் என்று சொல்லுவீர்கள். திருமூலர் செய்தார் என்று சொல்லுவதை காட்டிலும் பெயர் தெரியாத ஒருவர் செய்தார் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கு. பெயரை சுந்தரர் என்று கூட சில சான்றுகள் சொல்லப்பெறுகின்றன. ஆனால் உண்மையிலேயே நந்தியம்பெருமானுடைய சீடராக இருக்கிறவர் திருக்கையிலிருந்து புறப்பட்டு அகத்தியரை பொதிகையிலே சந்திக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக புறப்பட்டு வருகிறவர். திருவாவூர்துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாத்தனூர் என்கிற ஊரிலே மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையன் விடம் தீண்டியதினாலே இறந்து போக அந்த மாடுகள் எல்லாம் அவனை சுற்றி நின்று அரற்றி அழுது புலம்புவனவாக இருந்ததை கண்ணுற்ற பொழுது அந்த பசுக்குலங்களின் மேலே ஏற்பட்ட சொல்லொணாத அன்பின் காரணமாக தமது உடலில் இருந்து தம் உயிரை பிரித்து தம் உடலை எங்கேயோ ஒரு இடத்திலே பத்திரப்படுத்தி வைத்து உயிரை மட்டும் அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே பரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தியை பயன்படுத்தி உள்ளே செலுத்திக் கொள்ளுகிறார். இப்ப மூலனாய் கிடந்தவன் திருமூலராய் எழுந்தான். நீங்க சொல்ல போனா திருமூலராய் எழுந்தார்னு தான் சொல்லணும், இல்லையா? மூலன் இடையன், எந்த ஞானமும் இல்லாதவன் தான். அவனுக்கு தெரிந்த ஒரே ஞானம் அன்பு. பசுக்குலங்களின் மேலே எவ்வளவு அன்பு செலுத்தி இருந்தா அந்த பசுக்கள் எல்லாம் மேய்வதை விட்டு விட்டு இறந்து போன அவனை சுற்றி சுற்றி தெரிந்திருக்கும் என்று பார்க்க வேண்டும். அதனால தன்னுடைய அந்த பசுக்குலங்களின் மேலே அவன் செலுத்திய அன்பின் பெருக்கத்தை கண்ணுற்ற அவர்தான் அந்த உடம்புக்குள்ளே புகுந்து பசுக்களினுடைய துயரத்தை போக்க வேண்டும் என்று இதை செய்கிறார். நீங்க ஒரு செய்தியை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னதான் பசுக்களின் மீது அன்பு அதிகமாக இருந்திருந்தாலும் கூட பெரிய தவசிரேஷ்டராகவும் மாயாமலம், கண்மமலம், ஆணவமலம் என்று சொல்லக்கூடிய மும்மல நீக்கம் நிகழ்ந்த பரமுத்தியை அடைந்திருந்த அவர் ஒரு மானிட உடம்புக்குள்ளே புக வேண்டும் என்று சொன்னார். அந்த உடம்பு ஓரளவாவது தூய்மையுற்றதாக இருந்தால் தான் அதை செய்யும், இல்லையா? உள்ள வந்துடுவாரா? அந்த உடம்புக்குள்ள வரணும்னு நினைக்கணும்னா அப்ப அந்த உடம்புக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி மற்ற உயிர்களின் மேலே அன்பு செலுத்துவது. அந்த ஒரு தகுதி இருந்தது. கல்வி இல்லாம இருந்திருக்கலாம், உயர்ந்த குலத்தை சேராமல் இருந்திருக்கலாம், அவனுக்கு வேற எந்த தகுதியும் கிடையாது. ஒரே ஒரு தகுதி, தான் மேய்த்த பசு
பசுக்களின் மீது அந்த பசுக்களுக்கு தமக்கு உரிமை இல்லாத பொழுதும், அது யாராருக்கோ உரிமையானது, அந்த பசு தனக்கு உரிமையான பசு இல்ல, மேய்க்கிறதுக்கு மட்டும்தானே இல்லையா? ரொம்ப பேர் வீடு வாடகைக்கு போனா என்ன பண்றான், நம்ம வீடா இது, அடி ஆணி எங்க வேணாலும் படுத்த மாட்டுறதுக்கு இல்லையா, இது நம்ம வீடா, அது யாரு வீடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தானே. தன்னுடைய வீடுன்னா ஆணி அடிப்பாரு, உயிர் போகும். யாராவது ஏதாவது அங்க மேல செவுத்துல ஏதாவது செஞ்சா எப்படி இருக்கும் இல்லீங்களா? ஆனால் மற்றவர்களுடைய பசுக்களை எடுத்து வந்து மேய்க்கின்றான். அந்த பசுக்களை எப்படி போற்றி இருக்கிறான், அன்பு பாராட்டி இருக்கிறான். சக மனிதர்களிடம் அல்ல, தம்மை விட அறிவிலே குறைந்த விலங்குகளிடம் அன்பு செலுத்துகிறானே, இது ஒரு தகுதியே இவனுக்கு போரும் என்றுதானே அந்த உடம்பை தேர்ந்தெடுத்தார். அப்ப அந்த உடம்பை தேர்ந்தெடுத்து உள்ள போற. அப்ப நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இப்ப நல்ல தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமந்திரம் சொன்னது மூலனா மூலனுடைய ஆன்மாவா? திருமந்திரம் என்கிற நூலை நமக்கு தந்தது மூலனுடைய உடலா மூலனுடைய ஆன்மாவா? இப்ப நான் உங்களுக்கு கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு, இப்ப திருமந்திரம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்றது சிவகுமாரா இல்ல சிவகுமார் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவா? சொல்றது யாரு? ஆன்மா சொல்லுகிறது. இது கருவியா பயன்படுது, அவ்வளவுதானே. சொல்றது யாரு? ஆன்மா. சொல்றது ஆன்மா. ஆன்மா சொல்லுது, கருவியா பயன்படுத்தி இருக்குது, அவ்வளவுதான். இந்த கருவி பத்தாதுன்னு இன்னொரு கருவி வேற. அப்ப திருமந்திரம் சொல்றது மைக்கு தான் சார், நீங்க எங்க சொல்றீங்க அப்படின்னா சொல்லுவோம் இல்ல. அப்ப இந்த கருவிக்கு மேல இந்த கருவி, இது ஒரு கருவி, உள்ள இருக்கிற ஆன்மா. நல்ல கவனம் வைக்கணும். திருமந்திரம் சொன்னது ஆன்மா, உடல் அல்ல. அதனால ஆன்மாவை நம்முடைய திருமுறைகளில அல்லது சைவ நெறியில அல்லது பஞ்சாட்சர நெறியில ஆன்மாவை எப்படி குறிக்கிறது? யா என்று குறிப்பார்கள். சிகாரம் சிவம், வகாரம் அருள், யகாரம் ஆன்மா. சோ ஆன்மா சொன்னது, ஆன்மாவுக்கு குறியீடு யகாரம். யகாரம் தமிழ் நெடுங்கணக்கில் 10. அதனால திருமந்திரத்தை 10வது திருமுறையாக வைத்தார்கள் சான்றோர்கள். அவ்வளவுதான், அது வேற ஒண்ணும் இல்ல. அது உடல் சொல்லல, உள்ள இருக்கிற ஆள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஆன்மாவை குறிக்க வேண்டும் என்பதற்கு யகாரத்தை சொல்லி, யகாரம் 10 இல்லைன்னா அதை கூட ஒரு 11 போட்டு இதை 10 மாத்தி செய்திருக்கலாம். அதுக்காகவே 9ஆம் திருமுறையில கொண்டு போய் 9 திருமுறை ஆசிரியர் சொன்னதெல்லாம் சேர்த்து கலை பண்ணி 9ஆ பண்ணிக்கிட்டு இதை 10க்கு கொண்டு வந்தாங்க. இல்லாட்டி திருவாசகத்துக்கு அப்புறம் வந்திருக்க வேண்டியதுதான் திருமந்திரம். இல்லைன்னா திருமந்திரத்தை சொல்லிட்டு திருவாசகம் வந்திருக்க வேண்டியது. 8 அது வரத்துக்கு காரணம், இது அறத்துக்கு காரணம் ரொம்ப அடிப்படையா. திருவாசகம் சிகா மந்திரம். உடல் உறுப்புல சிரசுக்கு மேல ஏதாவது உறுப்பு இருக்கா? இல்ல. நூல்கள்ல திருவாசகத்துக்கு மேல நூல் கிடையாது. அதனால அது சிகா மந்திரம்னு பேர். அதுக்கு என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம், 8வது ஜான் தான் பிரதானம். 8ஆம் திருமுறையாக வைத்தார்கள் பெரியவர்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்கன்னு பாத்தீங்களா? அதுல முதல் வரி வாவண்ணா போட்டுட்டு ஒரு ஆனா போட்டு விட்டுருப்பாங்க, வாழ்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. வா பொட்டு, ஆ பொட்டு, ஈழனா போட்டு, கா பொட்டு. ரொம்ப அன்பர்கள் புத்தகத்துல பார்த்திருக்கிறேன். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஆனாவை ஒரு கோடு போட்டு ஒரு கிழி வச்சிருப்பாங்க. பிரிண்டர்ஸ் டெவில் அப்படின்ட்டு ஏதோ தப்பா விழுந்துருச்சு அப்படின்னு நினைச்சு போட்டிருப்பாங்க. அது உண்மையிலேயே அது தப்பு கிடையாது, அது சரிதான். வாழ்க நமச்சிவாய வாழ்க. நீங்க தமிழாசிரியர்கள் இங்க இருந்தா அவங்களுக்கு தெரியும், நான் தமிழாசிரியர் கிடையாது. எதுக்காக இங்க இந்த ஆனா போட்டார் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க அது அளபடை உயிரளபடை, உயிரெழுத்து வந்தா உயிரளபடை, மெய்யெழுத்து வந்தா மெய்யளபடை. நமச்சிவாய வாழ்க இச்சன்னா வரதா வேண்டாமா? இது ஒரு தகராறு. நமசிவாயவா, நமச்சிவாயவா, நமச்சிவயவா, நமச்சிவாயவா. பஞ்சாட்சரம் ஒண்ணும் அவ்வளவு சுலபத்துல இல்ல, அதுவும் ஏகப்பட்ட தகராறுல இருக்கு. 5 எழுத்து எங்க இச்சன்னா போட்டா 6 ஆயிடுமேங்க. வகாரத்துக்கு ஒரு கால் வாங்குறதா வேணாமா, இல்ல காலை ஒரே வாங்கிடலாமா, இப்படின்னு பல்வேறு விதமான சந்தேகங்கள். அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு நாள் வரேன். இந்த நமச்சிவாய வாழ்கை என்று போட்டிருக்கிறதுல இந்த ஆனா போட்டிருக்காரு பாருங்க, அதுக்கு அளபடைன்னு பேரு. இலக்கணப்படி, தமிழ் இலக்கணப்படி அதுக்கு அளபடைன்னு பேரு. உயிரளபடை என உயிரெடுத்து அகரம். எங்கு ஓசை குறையும் என்று புலவர்கள் எண்ணுகிறார்களோ, ஓசை குறைவை நிறைவு செய்வதற்காக அங்கே அளபடை போடுவது வழக்கம். ஓசை குறையக்கூடாது, அப்படியே நிக்கணும். மணிவாசகரே எடுத்தவனே நினைக்கிறார் நாதத்தினுடைய தலைவனாக நாதாந்தமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை சொல்ல வருகிற பொழுது எங்கேயாவது வாழ்கன்னு ஓசை குறைஞ்சிட போகுதுன்னுட்டு அதை ஒரு தூக்கணுங்கிறதுக்காக அந்த வானாவுக்கு பக்கத்துல ஒரு ஆனா போட்டு வாழ்க அப்படின்னு ஒரு
அது வா அழுகன்னு படிக்க கூடாது. அது எப்படி சொல்லணும்? வாழ். அகரம் ஒலி தனித்து வராது, உள்ளே அமிழ்ந்து வரும். ஆனா ஒலி கூடி வரும். ஆனான்னு தனியா பிரிக்க கூடாது. இருக்கும், ஆனா ஒலி மட்டும் தனியா பிரிச்சறிய முடியாதவள் ஒன்றாக இருக்கும். அங்க ஒரு ஆனா போட்டார், எடுத்த உடனே ஆனா போட்டார். தமிழ் நெடுங்கணக்குல அகரம் எத்தனை எண்ணு தெரியுமா? ஆனாவுக்கு 8. முதலையே போட்டார் ஆனாவை போட்டு. இது 8ஆம் திருமுறையாதான் சைவ திருமுறைகள்ல வரப்போகிறது என்று மணிவாசக பெருமான் அப்பவே அந்த ஆனாவை போட்டு 8 காட்டிட்டார். 8 யாராலையும் எட்ட முடியாது என்று சொன்ன ஈசனை போய் 8 அது எட்டும், நீ எட்டி பிடி என்று சொல்லி தந்தவர் மணிவாசக பெருமான் இல்லையா? நமச்சிவாய வாழ்க அப்படின்னு வாழ்க கோஷம் எழுப்புனவர் நம்ம மணிவாசக பெருமான். இப்ப சொல்லுகிறார்கள் வாழ்க வளமுடன் சொல்லுகிறோம். சார், இது உலகத்திற்கே புதுமையான கோஷம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அன்பர்கள் எல்லாம். ரொம்ப சந்தோஷம், நீங்க நல்ல வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ரொம்ப வேதாத்திரி மகரிஷி எங்களுக்கு சொன்னது ரொம்ப வாழ்க வளமுடன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க தான் முதல்ல சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. எங்க மணிவாசகரே முதல்ல சொல்லிட்டார் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு. எல்லா உயிர்களும் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருவாசகமே வாழ்கல தானே துவங்குது. திருவாசகமே பஞ்சாட்சரத்துல துவங்குது, வாழ்கல துவங்குது. உண்மையிலேயே பார்க்க போனா அது அந்த இடத்துல திருமந்திரமோ அல்லது திருமந்திரம் இருக்க இடத்துல இதுவும் போயிருக்கணும். ஆனா போகல. காரணம் என்ன? இது 8ல வைக்கணும், அதை 10ல வைக்கணும் அப்படின்னே செய்திருக்கிறாங்க நம்ம பெரியவங்க. காரணம் இருக்குங்கிறதுக்கு சொல்றேன் உங்களுக்கு. காரணம் இல்லாம அதை கொண்டு 8, 10ல வைக்கல. இது சிகா மந்திரம். அதனாலதான் வள்ளற் பெருமான் என்ன பண்ணுவாரு, ஒரு குறிய ஓலை நறுக்குல இந்த ஏதாவது ஒரு திருவாசகத்தை எழுதி அதை அந்த முக்காடி போட்டுருப்பாரு பாருங்க, அது உள்ள சொருகி சிரஸ் மேல வச்சுக்குவார். பார்த்தா தெரியாது, முக்காடி போட்டிருப்பார் சுவாமி. ஆனா முக்காடுக்குள்ள சின்ன ஓலை நறுக்குல ஒரு திருவாசகத்தை பாட்டை எழுதி இப்படி தலைக்கு மேல வச்சிருப்பார். என்ன அன்பு பாருங்க அந்த திருவாசகத்துக்கு பாருங்களா. என்ன சிகா மந்திரம். இங்கே திருவாசகத்தை பிரியக்கூடாதுன்னு நினைத்தார். இப்ப கூட சில அன்பர்கள் திருவாசகத்தை சிறிய பதிப்பு முறையில ரொம்ப சின்ன புக்கா எங்கேயோ போட்டிருக்கிறாங்க. நான் பார்த்தேன். இந்த இவ்வளவு மொத்தம் சின்னதா இருக்கு, பிரியாம உள்ளே இருக்கிறது. நம்மள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருங்க சொல்லுங்க? திருவாசகமும் திருமந்திரமும் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த 5 கண்டத்துல ஒருத்தருக்கும் கிடைக்காத பொக்கிஷங்க. நமக்கு சைவர்களுக்கு மட்டுமே கிடைத்த நூல்கள் இவை 2. ஆனா என்னன்னா நமக்கு தான் நேரமே இல்லை சார். அதெல்லாம் பாக்குறது நமக்கு நேரமும் இல்ல. என்ன நமக்கு மற்றவங்களுக்கு சொல்றது நமக்கு பொழுதும் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையும் ஆதங்கமும் பயமும் என்னன்னா, இந்த 2 அரிய பொக்கிஷங்களை நாம நம்முடைய சந்ததிக்கு ரொம்ப சிறப்பா விட்டுட்டு போவோம். ஏன்னா கணினி உலகமாக ஆகி கொண்டிருக்கிறது. கணினி உலகம் ஆகி கொண்டிருக்கிற இந்த உலகத்துல திருமந்திரம் திருவாசகம் 2ம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னால் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு சிவத்தினுடைய துணையும் ரொம்ப ரொம்ப தேவை. சிவபெருமானே ஊழி காலத்துல போர் அடிச்சா என்ன பண்றதுன்னு தான் திருவாசகத்தை எழுதி வாங்கி கையில வச்சிருக்கிறானா. அதை அப்ப படிச்சு பாக்குறதுக்கு அடிக்குது மணி. அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை நாம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. திருவாசகம் படிச்சா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஒன்னும் வர வேணாங்க, நீங்க படிச்சு பார்த்து நீங்க என்ன வருதுன்னு பார்த்து. இதெல்லாம் இது வருது அது வருதுன்னு நான் என்ன லேகிய வியாபாரியா? கவனமா பாருங்க, கவனமா கேளுங்க, இதை சாப்பிட்டா என்ன வரும் தெரியுமா அப்படின்னு நான் லேகிய வியாபாரமா பண்ண முடியும். திருவாசகத்துக்கு படிச்சு பாருங்க. நீங்க விடாம படிச்சு சிவன் நினைவோடு உள்ள உருகும். அப்படியே முதல் தடவை உருகாது, முதல் தடவை தெரியாது, 2ஆம் தடவையும் தெரியாது, 3ஆம் தடவை கொஞ்சம் கவனம் லேசா என்னவோ பண்ணும். அப்புறம் தொடர்ந்து படிச்சு பாருங்க. ஒரு மாதத்துல நீங்க உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் பார்க்கலாம். அதை அப்புறம் எடுத்து வச்சுக்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உங்க உலகமே தனி உலகமா இருக்கும். அப்படி படிக்கணும் திருவாசகத்தை. அதை ஏதோ ஒரு வழிபாட்டுக்காக படிக்க கூடாது. திரும்ப சொல்றேன், மன்னிச்சுங்க. ஏதோ ஒரு பூஜைக்காக அதை படிக்காதீங்க. பூஜையில படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தயவுசெய்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க பூஜையில திருவாசகம் படிக்காதீங்க. ஏன்னா பூஜைங்கிறது ஒரு கால நேரத்திற்காக நீங்க செய்கின்ற ஒரு வழிபாடு. அது கடமை. கடமைக்கு திருவாசகம் படிக்க நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அது படிக்க கூடாது இல்லை, அனுபவிக்கணும். அதை உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குது நீங்க நினைக்கிறீங்களோ, எப்ப உங்களுக்கு ஈசனுக்கு நேரம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல அடிக்கடி ஒரு ஞானி தியானத்துக்கு போயிட்டு வரோம். சும்மா இரு சொல்லறேன்னார அந்த மாதிரி தியானத்துக்கு போயிட்டு வரோம். அந்த பேசா நிலை அது நம்ம கொஞ்சம் பழகணும். அப்படி தியானத்துக்கு போகிற பொழுது கேட்டாங்களாம், நீங்க திடீர்னு இப்படி பேசாம போயிருங்களே, பேசுனீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும், நாங்களாம் எவ்வளவு பயன் பெறுவோமே, நீங்க என்ன திடீர்னு மௌன வரத்துக்கு போயிருவீங்க அப்படின்னா சொன்னாராம் சுவாமி. அப்ப நீ பேசுற நான் கேட்கிறேன், நான் பேசுறேன் நீ கேட்கிற, இப்படி ஒருத்தர் பேசுற ஒருத்தரே கேட்டுக்கிட்டு இருந்தா உள்ள இருந்து ஒருத்தன் பேசுறானே அவன் பேசுறத நான் எப்ப கேட்கறதுன்னு நாம அதுக்கு ஒதுக்குறதே இல்லை நேரம்.
நீங்க திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உள்ள இருந்து அவன் பேசுவான், ஏப்பா கொஞ்சம் நிறுத்தி படி, எனக்கு அந்த இடம் புரியலன்னு சொல்லுவான். ஏன் வேகமா போற, கொஞ்சம் மெதுவா படி, அதை கொஞ்சம் மெதுவா படி, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன சார் இது, நாங்க ஊன்னா நீங்க என்ன வேணா சொல்லிட்டு இருக்கிறதா நீங்க நினைப்பீங்க. இல்ல, படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அனுபவம். அதுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன், நேரம் எப்பொழுது உங்களுக்கு சிவனுக்கு ஒதுக்க முடியும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த நேரத்தில் திருவாசகம் புத்தகத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு பிடித்த பகுதி, பிடித்த பாடல்கள், அந்த பாடல்களை நீங்க படித்து பாருங்கள். அப்ப அந்த அனுபவம் உங்களுக்கு கிட்டும். நீங்க அதுக்காக நீங்க வழிபாட்டுல நீங்க அதை படிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம், நீங்க அதுக்காக அதை விட்டுறணுங்கிற அர்த்தத்துக்கு சொல்லல. நான் அங்க நீங்க கொஞ்சம் வேகமா, இப்ப காலையில ஆபீஸ் போறவங்க வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க, பூஜை செஞ்சுட்டு போவாங்க. அந்த நேரத்திலேயே ஒரு திருவாசக பாட்டு, ஒரு தேவார பாட்டு. இப்ப இது கோயில்ல பஞ்சபுராணம் சொல்ற வழக்கம் இருக்கா இல்லையா? இந்த பஞ்சபுராணம் சொல்லுகிற பொழுது 5ல் 1 திருவாசகம். அது போல நாம வழிபாட்டுல சொல்லுகிற பொழுது சிவபுராணம் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். அந்த வேகத்துல அது சொல்லுகிற பொழுது அனுபவம் நிகழாது. அனுபவத்தோடு சொல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் நீங்க சொல்லலாம். அப்படி அனுபவமான நூல் திருவாசகம் இல்லையா? திருமந்திரம் அந்த மாதிரி அறிவை கூர்மைப்படுத்தக்கூடிய அந்த மோன நிலைக்கு உரிய நூல்கள் இது ரெண்டும். ஓதி உணர்வதற்கு உரிய நூல்கள் திருவாசகமும் திருமந்திரம். இன்னும் திருமந்திரம் சொல்ல போனா நீங்க அந்த மோன நிலையில அதை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு ஞான நிலை கைகூடும். மோனம் என்பது ஞான வரம்புன்னு சொன்னாங்க இல்லையா? அருணகிரிநாதர் கூட சொல்லுகிறார், மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை, மடவார்கள் மோகமுண்டு, அதிதாகமுண்டு, அவச்சாரமுண்டு, அபராதம் உண்டு, இடுமுகன் என்றொரு பேரும் உண்டு, அருள் பயிலாத கோலமும் குணையின துன்பர்கள், வார்மையும் பலவாகி வெந்தழு, கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி, கூடு கொண்டு உடல் வேனை அன்பொடு ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு, கூர்மை தந்தினி ஆள வந்து அருள் புரிவாயே. அற்புதமா சொல்றாரு பழனி திருப்புகழுது. மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. மோனமே தெரியல எனக்கு எங்க இருந்து ஞானம் வரப்போகுதுன்னு. மோன நிலை வந்த பிறகுதான் ஞான நிலை. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இரு சொல்லற, சும்மா இருத்தல் ஞான நிலை, சொல்லற மோன நிலை. அதுதான் அன்னை அனுபூதியில சொன்னார். அனுபூதி எப்ப வரும்னா மோனத்துல துவங்கணும். பேசாம இருக்கவும் பழகிக்கணும். நாம பேசாம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சில சமயம் எவ்வளவோ நன்மையெல்லாம் நிகழும், பாதி தகராறு நின்று போகும். பேசுறதுனால வர அக்கப்போர் தான் பாதிக்கு மேல. அதிகம் பழகணும்னாரு. வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. சிவசித்தர் யாருன்னு சொல்லுகிறார். சித்தர் யார், சிவசித்தர் யார்? சித்தர்கள் இந்த உலகத்துல இந்த அனிமாதி எண்வகை சித்திகள் கைவரப் பெற்று அற்புதங்களை செய்கின்றவர்கள் சித்தர்கள். வானத்தின் மேலே நடக்கலாம், தண்ணீர் மேலே நடக்கலாம், நெருப்பிலே வசிக்கலாம் இல்லையா? இன்னும் என்னென்னவோ அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டுகிறார்கள் சித்தர்கள். எல்லாம் காட்டுறாங்க சரிதான். ஆனா அவர்களை திருமூல சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சித்திகளை எல்லாம் செய்வதனாலே என்ன பயன்? உண்மையாக சித்தி என்றால் என்ன அப்படின்னு சொல்ற. வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், விரவியவாறும் அடங்கியவாறும் ஒடுங்கியவாறும் அறிந்தவர்களே சிவசித்தர். இதை தெளிந்தவரே சிவசித்தர். தெரியாதவர்கள் எல்லாம் அவசித்தர். சிவசித்தர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவசித்தர்களிடமிருந்து விலகி இருங்கள். இப்ப நமக்கு வியாபகத்தன்மை இருக்கா? இல்ல, நமக்கு வியாபகத்தன்மை இல்ல. ஏன் வியாபகத்தன்மை இல்லைன்னா ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே சிக்கி இருக்கு. இது ஒரு சிறைக்குள்ள மாட்டிருக்கு. இந்த சிறைக்குள்ள மாட்டினதுனால இதுக்கு வியாபகத்தன்மை போயிருச்சு. வியாபகத்தன்மை கால இடம் கடந்த நிலையாக இருப்பது. காலத்தையும் தேசத்தையும், இந்த கால தேச எல்லைகளை கடந்து விளங்குவதற்கு பேரு வியாபகம்னு பேரு இல்லைங்களா? காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் மேல சொல்லடாத பக்தி பூண்டவர் ஏகாலி குலத்துல வந்த அந்த பெருமானார் அடியார்களுடைய உடையை வாங்கி துவைத்து தருவதிலே பேரின்பம் பெற்றவர். ஐயா நீங்க உடைய கொடுங்க,
நான் துவைச்சு தரேங்கய்யா அப்படின்னு இவரா போய் வலிய போய் வேண்டி பெற்று அந்த ஆடையை தூய்மை செய்து கொடுப்பார். சிவபெருமான் மேல சொல்லனாத அன்பு பூண்டவர். நான் சிவனுக்கு என்ன பணி செய்ய முடியும்? நான் சிவனடியாருக்கு செய்வதெல்லாம் சிவனுக்கு செய்வதுதானே. அடியார்களை நான் அரண் போலவே பார்க்கிறேன். அடியார்களுடைய உடையை தொலைத்து தருவதை பெரும் பாக்கியமா கருதி செஞ்சார். ஒரு குற்றம் நிகழ்ந்து போச்சு. ஒரு தடவை அடியாரிடமிருந்து பெற்று தந்த ஆடையை உரிய நேரத்திலே அவருக்கு அதை தர முடியாத நிலை ஏற்பட்டது. என்ன பண்ணார்? கம்பா நதி ஓரமா இருக்கிற கல்லு மேல தலைய மோதி உயிர் விட துணிஞ்சார். இனிமே உயிர் வாழ்வதில் பயன் இல்லை. ஒரு சிவனடியாருக்கு அபராதம் விளைவிச்சுட்டார். இனிமே உயிர் வாழ்ந்து என்ன பயன் எண்ணினார். இப்ப என்ன சாமி தோச்சேன், வெயில் வரல, மழை வந்துருச்சு, இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது? வேற தனி துணி தர வேணா கட்டிக்கோ, இல்லன்னா கொஞ்சம் ஓரமா நின்று காஞ்சப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். சொன்னாரு அவரு? அப்படியா சொன்னாரு? குற்றம் என்னது சாமி? இதுக்கு உயிர் விடுறது தவிர வேற தண்டனை கிடையாது அப்படின்னு போய் கல்லுல மோதினார். யார் மேல ரொம்ப பக்தி? ஏகாம்பரேஸ்வரர் மேல. அவர் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இருந்து ஏகாம்பரேஸ்வரர் கிளம்பி வந்து கம்பா நதிக்கரை ஓரமா வந்து இந்த துவைக்கிற கல்லுக்கு பக்கத்துல வரத்துக்குள்ள இவரு மண்டைய மோதி ரெண்டா பொழந்தே போயிருக்கும். தடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் மண்டைய மோதுறார், தடுக்கணும். ஏகாம்பரேஸ்வரர் வந்து தடுக்கணும். எதுல வருவார்? எத்தனை நாழி ஆகும்? அதுக்குள்ள இவர் மண்டைய பொழந்துரும் இல்லையா? ஆனா அதே நொடியில மோத போன அதே நொடியில தடுத்தார். எப்படி? பாறைக்குள்ள இருந்தே வந்துட்டார் ஏகாம்பரேஸ்வரர் இல்லையா? அப்ப ஏகாம்பரேஸ்வரர் அந்த கோயில்ல மட்டுமா இருக்கிறார்? இல்ல, வியாபகத்தன்மை உடையவராக இருக்கிறார். சாயந்தரம் 6:30 மணிக்கு இங்க சாயரட்ச பூஜையை கபாலீஸ்வரர் கோயில்ல வாங்கினாருன்னா அதே 6:30 மணிக்கு நெல்லையப்பர் கோயில்லையும் சாயரட்ச பூஜை வாங்குவார் இல்லையா? இருப்பா கொஞ்சம் கபாலீஸ்வரர் கோயில பூஜை நடந்துட்டு இருக்கு, முடிச்சுட்டு வரேன் நான் சொல்லுவார். இல்ல, அவருக்கு வியாபகத்தன்மை. ஆனா சிவகுமார் எப்படி 7 மணிக்கு இங்க சொற்பொழிவுன்னா இன்னொரு இடத்துல 7 மணிக்கு சொற்பொழிவு போக முடியுமா? சிவகுமார் வியாபகத்தன்மை கிடையாது. ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியாது இல்லையா? அவ்வளவுதான். ஏன்னா உடற்சிறைக்குள்ளே சிக்கி உண்ட ஆன்மாவுக்கு இந்த வியாபகத்தன்மை போயிருச்சு. எப்போ ஒருவர் குருவாக வந்து ஒருவரால் ஆட்கொள்ள பெறுகிறாரோ அப்பொழுதே அந்த ஆன்மாவுக்கு வியாபகத்தன்மை வந்து விடுகிறது. வெளியில் வெளி போய் விரவியவாறும், இதுதான் சித்தி. இந்த வியாபகத்தன்மையை சிவனோடு ஒன்றுகிற பொழுது சிவபெருமானுக்கு இருக்கிற வியாபகத்தன்மை இந்த ஆன்மாவுக்கும் வந்து விடுகிறது. வெளியில் வெளி போய் விரவியவாறும், வெளி சுத்த வெளியாக இருக்கக்கூடிய பரம்பொருள், அந்த பரமம், அந்த பிரம்மம், அது பரவி கிடக்கக்கூடிய வியாபகத்தன்மை உடையதாக இருக்கிற அந்த வியாபகத்தன்மையை ஆன்மா அதிலே கலந்து அதுவும் பெறுகிறது, அதுவும் அடைகிறது. அதுதான் முக்தி உண்மையிலேயே. அதை சொல்லுகிறார். வெளியில் வெளி போய் விரவியவர், அழியில் அழி போய் அடங்கியவாறும். அழினா கருணை. என்னுடைய கருணை அது கொஞ்சமா இருக்குது. அந்த கருணை அன்பு, ரொம்ப அன்பு. எனக்கு அன்புடையவர்களாக நான் இருக்கிறேன். ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா காரணம் பற்றி வந்த அன்பு. சில பேர் வீட்டுல கோழி வளர்ப்பாங்க. அவர் வெளியில போயிட்டு வந்தாருன்னா கேட்பார். வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சவன முதல் கேள்வி என்ன கேட்பாருன்னா, கோழிக்கு தீனி வச்சியா, தண்ணி வச்சியா அப்படின்னு கேட்பார். அந்த அம்மா இல்லன்னு சொன்னா கோவம் வந்துடும். அந்த கோழி அது வாயை திறந்து கேட்குமா? தண்ணி வையி தீனி வையின்னு கேட்குமா? அது நமக்கு அறிவு வேணா? அது 6 அறிவா இருக்கிறதுக்கு 4 அறிவு 5 அறிவு இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் மேல நம்ம அன்பு காட்ட வேண்டாம்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாம் அப்படின்னு ஏசுவார். போய் தண்ணி வை தீனி வை அப்படிம்பார். நாம கூட நினைப்போம், ஆஹா இவ்வளவு அன்புடையவராக இருக்கிறாருன்னு. தீபாவளி வந்ததுன்னா நீங்க எல்லாம் சிரிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன். இனிமே சொல்ல வேணாம். தீபாவளி எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியாத? எப்ப வரும்? ஐப்பசில. அப்படிதானே? இல்ல, வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலே அப்ப என்ன சார் ஒரு அன்பு? அவ்வளவுதான். இந்த மாதிரி அன்பு தான் நம்முடைய அன்பெல்லாம். நான் கோழியை வச்சு சொன்னேன், மித்ததை வச்சு நீங்க தான் பாத்துக்கணும். அப்படி இல்லாமல் இந்த அன்பானது முகிழ்த்த அன்பாக, தன்னலமில்லாத அன்பாக, நிறைவான அன்பாக இந்த அன்பு முகிழ்க்கிற பொழுது அந்த அன்போட கலந்துருமா. இப்ப நம்ம அன்பு, இந்த அன்பு எப்படின்னா, இது வந்து எண்ணெய் மாதிரி, சிவபெருமானுடைய அன்பு நீர் மாதிரி. அதுல நீர் எண்ணெயும் கலக்குமா? கலந்தாலும் கலக்காது, தனியா முதக்கும், ரெண்டும் கலக்காது. ஆனால் நம்முடைய அன்பு தன்னலமில்லாத அன்பாக ஆகிற பொழுது அந்த பாலிலே நீர் கலப்பது போல, பால் போன்ற பெருமானுடைய அன்பிலே நீர் போன்ற நம்முடைய அன்பு போய் கலந்து ரெண்டும் ஒன்னாயிரும். கலப்புத்தன்மை எப்பொழுது வருகிறது நம்முடைய அன்புக்குன்னா, அந்த முகிழ்த்த அன்பு, அயரா அன்பு, சாரா அன்பு, இந்த அன்புலதான் வரும். ஆக அன்பு ஆங்கிலத்தில் சொன்னா ரிஃபைன்டு லவ், டபுள் ரிஃபைன்டு லவ். இந்த எள்ளுல இருந்து செக்க ஆட்டி எண்ணெயை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கசடா இருக்கும். கசடு மட்டும் இல்ல, கசக்கும்.
வாயிலே வைக்க முடியாது. அதை என்ன பண்ணுவான், அந்த கசப்பு தன்மை கசடியை நீக்குவதற்கு அதை ரிஃபைன் பண்ணுவான். முதல் ரிஃபைனிங்ல கூட சரியா வரலன்னா ரெண்டாவது தடவை ரிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு பேரு டபுள் ரிஃபைன்டு. நம்ம அன்பையும் ரிஃபைன் பண்ணி ஆகணும். அப்படி ரிஃபைன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய சாதனம் திருமந்திரம். அதை பண்ணா ரிஃபைன் ஆகும் நம்முடைய அன்பு. திருவாசகம் நம்ம ரிஃபைன் பண்ணும் நம்முடைய அன்பை. கசடா இருக்கு நம்ம அன்பு இருக்கு, இல்லன்னு சொல்லல. இல்லன்னா திருவாசகத்தையும் அதையே வச்சு ஒண்ணும் பண்ண முடியும். என்ன இருந்தா தானே கசடு எடுக்க முடியும். என்னையே கிடையாது சார்ட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பே இல்லைன்னா அந்த ஜென்மத்தை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அன்புடையவர்களாக இருந்தால் அந்த அன்பை கொஞ்சம் அப்படி ரிஃபைன் பண்றது. அதாவது நம்ம வீட்டு ஆளுங்க மேல மட்டும் அன்பு, நமக்கு தெரிஞ்சவங்க மேல மட்டும் அன்பு. நீங்க மட்டும் இப்படி வந்துருக்கு சார் அப்படின்னு இத்தனை பேர் நின்றுட்டு இருப்பான் சாப்பாட்டுக்கு. எல்லாரும் சாப்பிட்டால பாகுபாடுபடுத்தலாமா? படுத்த முடியுமா? சமம். அப்ப எப்ப வரும் அது? அன்பு ரிஃபைன் ஆடாதான் வரும் இல்லையா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. சீக்கிரம் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் சுலபம். மனைவி குழந்தையோட ஏறுவான் வண்டியில. ஏறணும்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு குழந்தைக்கு இடம் பிடிக்கிறப்ப அவன் படுற அவஸ்தைய பாத்தீங்கன்னா டிரைவரை கூட கீழே தள்ளுவான் போல இருக்கு, இடம் கொடுப்பாட்டு. அந்த அளவுக்கு இல்ல இருக்க வேண்டியதுதான். அது ஒரு பொருட்படுத்தவே தோணாது, அது ஒரு பொருட்டாவும் தோணாது. அது இதுக்காக ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஒரு தனியா எக்ஸசைஸ் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே நிகழ வேண்டிய மாற்றம். அது மிக மிக மெல்லிதாகவும் ரொம்ப அற்புதமாகவும் நிகழ வேண்டிய மாற்றம். அது அந்த பூவானது மொட்டா இருந்து மலர்ந்து அப்படியே அழகா மனம் வீசுது பாருங்க, அந்த மாதிரி நிகழ வேண்டிய மாற்றம். அப்படி நிகழ்த்துவதுதான் அந்த திருவாசகம் திருமந்திரம் என்ற நூல்கள். அது அப்படியே நிகழ்த்தும் நம்முடைய ஆன்மாவை. அப்படியே மொட்டா இருக்கிறது அப்படியே நிகழ்த்தும். மொட்டு அப்படியே மலர்ந்த உடனே அப்படி என்னங்க ஆகும்? என்ன வரும்? மனம் வீசும் இல்லீங்களா? உடனே நம்மகிட்ட இருந்து சிவமனம் கமழ ஆரம்பிச்சிடும். சொல்லவே வேணாம், மற்றவங்களுக்கு தெரியும். மலருக்கு தெரியாது நம்ம கிட்ட இருந்து வாசனை வீசிக்கிட்டு இருக்குன்னு, சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது போல சிவமனம் கமழ்கின்ற அடியார்களுக்கு தெரியாது. தன்னிடமிருந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஒரு 2 வார்த்தை பேசுவோமே, அந்த ஐயா வந்து ஒரு 2 வார்த்தை நம்ம வீட்டுல அந்த ஐயா வந்து ஒரு 2 வார்த்தை இருக்கட்டும், 2 நிமிஷம் இருக்கட்டும் என்று எண்ணுவார். எப்பொழுது நிகழ்கிறது இது அப்படின்னு கேட்டா, திருவாசகம் திருமந்திர நூல்களை உள்ளன்போடு ஓதுகிற பொழுது நிகழ்வு. இதை சொல்லுகிறார். அழியில் அழி போய் அடங்கியவார். நம்முடைய அன்பு போய் சிவ அன்புல போய் கலத்தல் அப்படின்னா, சிவம் என்னைக்காவது பிரதிபலன் எதிர்பார்த்து அன்பு செலுத்துதா? தன்னலம் கருதி ஏதாவது அன்பு செலுத்துதா? அது அப்படியெல்லாம் கருதாது அன்பு செலுத்துகிற அந்த சிவம் போல நம்முடைய அன்பு இருந்து வச்சுக்க, 2 அன்பு ஒன்னா அதுலதான் மர்ஜாகும், கலக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். இந்த ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறுங்கிறது இந்த பதி அறிவில பசு அறிவு பதிந்து பதி அறிவாகவே விளங்குவது. நம்ம ஞானம் பசு ஞானம் பதிஞானமாகவே ஆவது. அதுதான் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறு. இப்ப நட்சத்திரம் தெரியுதே, காலையில சூரியன் வந்த அப்புறம் நட்சத்திரம் தெரியுதா? இல்ல. நட்சத்திரம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, இருக்கு, நட்சத்திரம் இருக்கு. ஆனால் சூரிய ஒளியிலே நட்சத்திர ஒளியானது அமிழ்ந்து நட்சத்திரங்கள் எல்லாம் சூரிய ஒளியை பெற்று சூரிய ஒளியாகவே தெரிகிறது. அதுபோல் ஆன்மாவினுடைய அறிவானது சிவ அறிவிலே கலந்து சிவ அறிவாகவே திகழும் ஆன்மா அறிவு இருக்கு. இல்லன்னு இல்ல, இருக்கு, ஆன்மா அறிவாகவே இல்லையா? நட்சத்திர ஒளியெல்லாம் சூரிய ஒளியாகவே தெரியுது. அங்க இருக்கிறது சூரியன் மாதிரியே சூரிய ஒளியாகவே நினைக்கிறோம். உண்மையிலே அங்க நட்சத்திரம் இருக்கு, அதனுடைய ஒளி சூரிய ஒளியாகவே ஆகிவிடுவது போல ஆன்மா அறிவு சிவ அறிவிலே கலந்து சிவ அறிவாகவே திகழும். அப்ப இந்த 3 அனுபவங்கள் இருக்கு பாருங்க. வெளியில் வெளிபோய் விரவியவாறும் அழியில் அழிபோய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். இப்படி விரவியவாறும் அடங்கியவாறும் ஒடுங்கியவாறும் தெளியும் தெளிந்தவரே, தெளிந்து கொண்டவர்களே, இந்த அனுபவங்களை பெற்றவர்களே சிவசித்தராவர். தெளியும்னா என்ன அர்த்தம்னா, படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க இல்ல. இப்ப நான் தான் படிச்சு விட்டேன், சிவசித்தரா இல்ல, படிச்சு தெரியுதுல. தெளிதல் என்றால் அனுபவத்தின் வாயிலாக உணர்தல். அப்ப தெளிதல் என்றால் அனுபவித்து உணர்ந்தவர்கள், அவர்கள் தான் சிவசித்தர்கள். இந்த விரவியவாறும் அடங்கியவாறும் ஒடுங்கியவாறும் அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் யாரோ அவர்களே சிவசித்தர்களாக விளங்குகின்றார்கள். மற்றவரெல்லாம் அவசித்தர்கள் என்று சொல்லு. அப்ப அனுபவத்தில் பெறுவதுதான் உபதேசம். நான் என்ன அனுபவம் பெற்றேனோ அதை சொல்லுவது பேர் தான் உபதேசம். எது உங்களுக்கு
இருக்கணும், எனக்கு தேவையில்லையோ அது உபதேசம் இல்லை இல்லையா. எனக்கு சௌரியமா இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணிடுவேன். உங்கள்ட்ட சொல்லிடுவேன், சார் காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணில தான் குளிக்கணும். சரி குளிச்சிங்கன்னா உடம்பு பிரிஸ்கா இருக்கும். சூரிய உதயத்திற்கு முன்னால இந்த 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சா நல்லது. 6 மணிக்காவது எழுந்திரிச்சிடணும் நீங்க. அதுக்கப்புறம் தூய்மையா ஆடை உடுத்தி அமர்ந்து மலர்களை எடுத்து அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் எந்திரிக்கிறதே 8:30. நான் எதெல்லாம் செய்யலையோ இல்ல எதெல்லாம் என்னால செய்ய முடியாதோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து இது மாதிரி செய்யுங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் உபதேசமா இல்ல. எதை நான் அனுபவித்து பார்த்து எது என்னுடைய அனுபவத்திலே எனக்கு சிறந்ததாக எனக்கு ஒரு பயனை விளைவித்ததோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்ன செயலை யாம் செய்தோம், இன்ன பயனை யாம் அனுபவித்தோம், இதுவே நம்முடைய அனுபவம், இதை நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லுவதுதான் உபதேசம். தெளியும் அவரே சிவசித்தர். நான் தெளிந்தேன் உங்களுக்கு சொல்றேங்கிறாரு. அதான் உபதேச பகுதி திருமூலர். யாம் தெளிந்தோம், யாம் அறிந்தோம் இல்ல, யாம் தெளிந்தோம். தெளிஞ்சிருச்சு, எனக்கு தெளிவா தெரிஞ்சு நான் அனுபவிச்சு பார்த்து சொல்றேன், நீங்களும் அதை செய்யும். சிவசித்தர்கள் என்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் சிவசித்தர்களை தவிர இப்படி என்று கொண்டு வந்து ஒன்றை காட்டுகிறவர்கள் சிவசித்தர் அல்ல. இல்லாத ஒன்றை வரவழைப்பது அதுக்கு பேரு ஹடயோகம்னு பேரு. நீரின் மேலே நடப்பது. நீங்க பாத்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் உடைச்சு, இரும்பு துண்டு ஆணி எல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் நொறுக்கி சாப்பிடுறான். அப்படியே முழுங்குறான், சாப்பிடுறான். அவன்கிட்ட போய் கேட்ட, யோ எப்படியா அதெல்லாம் சாப்பிடுறேன்னு. ஏன் நான் 30 வருஷமா என் பொண்டாட்டி கையில சாப்பிட்டு இருக்கேன், இது என்ன பெரிய கஷ்டமானு கேட்டான். அவன் அவ்வளவு மோசமா அவன் மனைவி சமைச்சு போட்டுருக்கிறப்போ அவன் இதான் சாக்குன்ட்டு அப்படி ஒரு பேட்டி கொடுத்தான். இதெல்லாம் ஒரு பெரிய வித்தையா? இவன் சித்தரா? இது என்ன ஆக போகுது? இவன் கண்ணாடியை தின்னா என்ன, பாம்பு எல்லாம் ஒரு 10 பாம்பை முழுங்கி தவக்கலையை வெளில எடுக்கிறான். இது என்ன ஆக போகுது? இதனால யாருக்கு என்ன பயன்? இல்ல, இந்த சித்துகளை கண்டு ஏமாறாது. இதான் நமக்கு சொல்ற திருமூலர். சித்தர்கள் என்று யாரு சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்களுக்கு தகுதி இது. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஈஸ்வருடைய அன்புக்கு நிகராக விளங்குகிறதா? ரொம்ப அற்புதமா சொன்னார் சிவஞான சித்தியார்ல. அருணந்தி சிவத்திட்ட போய் கேட்டாங்க, சுவாமி ஞானம்னா என்ன சாமி? அவங்க இப்ப இவர் சொல்ற பதில் எப்படி இருக்கணும்? வந்து கேட்கிறவர்களுக்கு தகுந்த மாதிரி அவன் புரிந்து கொள்ளுகிற மாதிரி, அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற மாதிரி, அவர்கள் பின்பற்றுகிற மாதிரி, அவரால் வாழ்க்கையில அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி சொன்னா தானே பிரயோஜனம். அப்பதானே உபதேசம். அருணந்தி சிவன் சொன்னார், ஞானம் தானே போய் கேட்கிறேன். ஞானம் ஈசன் பால் அன்பு. அவ்வளவுதான். ஞானம் என்னவா? ஈசன் பால் அன்பு. சிவபெருமானிடம் செலுத்தப்படுகிற அன்புக்கு ஞானம்னு பேருனர். நீங்க இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஞானம்னா அறிவுன்னு தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஞானம்னா நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கே சொன்னா அது ஞானம் இல்லையா? அப்படிலாம் நாம நினைக்கிறோம். அவர் சொல்ற ஞானம் ஈசன்பால் அன்பு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஞானம் என்பது அடையக்கூடிய பொருள் அல்ல, வரக்கூடிய பொருள் அல்ல, அது இருக்கிற பொருள். ஞானம் அது ஏற்கனவே இருக்கிற பொருள் நம்ம கிட்ட. அதனால அது வரப்பொருளாகவோ தருவிக்க எது வருதோ அது போயிடும். ஞானம் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு அவருக்கு ஞானம் வந்தது அப்படின்னா என்னைக்கு போகுதுன்னு கேட்டுக்கணும். வருவது போகும், எல்லாம் வந்ததெல்லாம் போயிட்டு இருக்கு நமக்கு இல்லையா? ஏதாவது ஒன்னா கூட இருக்கா? 3 பசங்க ஒருத்தர் சொன்னார், எனக்கு 3 பசங்க அப்படின்னாரு. அப்படியா? பெரியவன் என்ன பண்றான்? ஆஸ்திரேலியால இருக்கான் சார். நடுவில் இருக்கிற பையன் அவன் அமெரிக்காவில் இருக்கு. கடைசி பையன் அவன் சுவிட்சர்லாந்து. நீங்க எங்க இருக்கீங்க? நான் தெருவில் இருக்கேன். இதான் நிலைமை. வரதெல்லாம் போயிடுச்சு. மக்கள் செல்வம்னாரு வள்ளுவ பெருமனார். மக்கள் செல்வத்தெல்லாம் வெளியில வித்துட்டா ரொம்ப சௌரியமா இருக்கலாம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. மக்கள் செல்வம் என்பது ஒரு மனிதனுடைய செல்வத்தில பெரும் பகுதி. அந்த செல்வத்தினுடைய பயனை நாம இழந்து கொண்டு இருக்கிறோம். மக்கள் செல்வம்னு சொன்னாங்க, அதை செல்வம்னு சொன்னாங்க. நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம பெரியவங்க சொல்லி இருக்கிறத. அப்ப எது வருகிறது அது போகிறதுன்னா, ஞானங்கிறது வருகிற பொருள் அல்ல, இருக்கிற பொருள். அது நம்ம கிட்ட இருக்கு, ஆனா என்னவோ தெரியல, அது விளங்கி தோன்றல. அது விளங்கி தோன்றாமல் ஏதோ ஒன்று மறைத்திருக்கிறது. மறைத்திருக்கிற ஒன்றை நிகழ்த்தினாலே நீக்கினாலே அது விளங்கி தோன்றும். அப்படி மறைத்திருக்கிற ஒன்றை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அறியாமையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனம் அன்புதான். அது ஈசன்பால் அன்பு. அந்த அன்பு ஏன்னா அந்த அன்பு ஒன்றுதான் இந்த அஞ்ஞானத்தை அகற்றக்கூடிய வல்லமை உடையது. மித்த அன்புக்கு அது சார் நீங்க என்ன அன்புங்கிறீங்க? எனக்கு இருக்கிற அன்பு நீங்க விசாரிச்சு பாருங்க. என் ஒய்ஃப்ட்ட வந்து நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு கேளுங்க. என் பிள்ளைங்க கேட்டாலும் கேட்டு பாருங்க நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன்ட்டு. என்ன மாதிரி அன்புடையவர் நீங்க பார்க்க முடியாது சார். நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க. மனைவி மேலேயும் மக்கள் மேலேயும் காட்டுறதுக்கு பேர் அன்பு இல்ல, அதுக்கு பேர் பாசம்னு பேர். அது என்னைக்காவது ஒரு நாள் வழுக்கும், அது வேற விஷயம். ஆனா அதுக்கு பேரு பாசம்னு பேரு. நண்பர்கிட்ட காட்டினா அதுக்கு நேசம்னு பேரு. பொருள்கள் மேல காட்டினா பற்றுன்னு பேரு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. தொடர்பு இல்லாதவரிடம் காட்டுவதற்கு பேரு அன்புன்னு பேரு. தொடர்பு இல்லாத எல்லா உயிர்களிடம் காட்டுவதற்கு பேரு இரக்கம்னு பேரு. மானுட உயிர்களிடம் மட்டும் காட்டுவதற்கு பேரு அன்பு. எல்லா உயிரிடம் காட்டுவது பேரு இரக்கம். அதுதான் வள்ளல் பெருமான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி
இறங்கினேன். அது இரக்கம். அந்த இரக்கத்தினாலே உயிர் அப்படியே கிறங்கி போகும். சிவம் பளிர்னு தெரியும் உள்ளுக்குள்ள. அனுபவிச்சவங்களுக்கு தெரியாது. சொல்றாங்க இரக்கம் வர 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 அந்த இரக்கத்தினுடைய நிலையிலே உன்னை நான் தரிசித்தேன்கிறாரு வள்ளல் பெருமான். இரக்கத்தின் உச்சத்திலே உண்மையாம் தரிசித்தோம். ஆக இந்த ஞானம் என்று சொல்லக்கூடியது ஈசன்பால் அன்பு என்று சொல்லுகிறாரே, அன்பு அறியாமையை நீக்கக்கூடியது. அதான் அழியில் அழிவோய் அடங்கியவர். எல்லாம் தெளியும் அவரே சிவசித்தர். எல்லா உயிர்களின் மேலும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். இவர்களே சிவசித்தர்கள். இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களே சிவத்தின்பால் அன்பு வைத்த சித்தர்கள் என்று சொல்லுகிறார் சுவாமி. அந்த சிவசித்தர்கள் இந்த உலகிலே நமக்கு கிட்டுவார்களே ஆனால் அவர்களும் சிவமும் வேறு வேறு அல்ல. அப்படி தெரிந்தவர்கள் தான் நம்முடைய மணிவாசக பெருமான், திருமூலர், இன்னும் சொல்ல போனா திருமுறை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான். அவங்க எல்லாம் புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. புறம் தெரிந்தாராம், புறம் தெரிந்தாராம். எங்க புறம்புறது அன்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறமா என்ன ஆகும்? குழந்தை தாய் பின்னால போக மாட்டான். முக்காவாசி நேரம் குழந்தைக்கு பின்னாலதான் தாய் போயிட்டு இருப்பா. அது எங்கெங்கெல்லாம் ஓடுதோ பின்னாலேயே போயிட்டு இருப்பான். அது போல அடியார் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இவன் ஓடி ஓடி வர ஆரம்பிச்சிருவான். புறம் தெரிந்த நிலை வந்துடும் அவனுக்கு. அடியார்கள் தான் சிவசித்தர்கள். சிவசித்தர்கள் என்னவோ சித்தர்கள்னா வேற வடிவனு. ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற திருமுறை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சிவசித்தர்கள். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து, நான் இங்க வந்து உட்கார்ந்து கேட்கறவங்களை எல்லாம் எப்படி பாக்குறேன்னா சிவகணங்களா பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்கறதுக்காக வரவங்களா நான் நினைக்கல, நான் சரியா சொல்றேனான்னு கேட்க வரவங்களா தான் நான் நினைக்கிறேன் அடியார்களை எல்லாம். அதனால அத்தனை பேரும் சிவகணங்கள், அத்தனை பேரும் சிறந்த சிவனடியார்கள். நீங்க எல்லாம் இந்த 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஒரு தவம் போல வேள்வி போல அமர்ந்திருந்து இந்த நேரம் சிவனுக்கு இந்த அவனியிலே போய் பிறந்தோம், அவனுடைய சொல்லுக்கும் அவனுடைய புகழுக்கும் இந்த நேரத்தை யாம் ஒதுக்குவோம்னு ஒதுக்குன நல்ல ஆத்மா உங்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.